ஹாய், இட்ஸ் வெனஸ்டே மார்னிங் என்றைக்குமே 4 o'clock ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இன்றைக்குமே என்னுடைய 4 o'clockலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 4 o'clock வந்து மடமடன்னு வெளியே பால்கனியை வாஷ் பண்ணுவோம் இல்லையா, பால்கனி வாஷ் பண்ணலான்ட்டு போகும்போது கீழே வீட்டில் பையனுக்கு கல்யாணமாக கீழே நெய்பர்ஸ் வீட்டில். ஸோ அவங்க ஏர்லியராக எழுந்திரிச்சு கோலமெல்லாம் கீழே போட்டு அழகாக பந்தக்கால் நட்டுட்டு இருந்தாங்க. காலையில் அதான் நான் பார்த்தேன். என்றைக்குமே அவங்க லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீக் மேரேஜ் வீக், அந்த பையனுக்கு மேரேஜ் ஆனதுனால ஏர்லியராக இன்றைக்கி பந்தக்கால் நட்டுருக்காங்க. ஸோ என்னால் அந்த ரீசனால் பால்கனி வாஷ் பண்ண முடியல. ஜஸ்ட் நான் என்ன செஞ்சேன்னா மாப் மட்டும் போட்டுட்டு விட்டுட்டேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் லேட்டராக பூஜைலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டராக வெளியே போய் பார்த்தேன். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பண்ணுறதுக்காக வெளியே போய் பார்த்தேன். அப்போ தான் சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்க நேரத்துலேயே முடிச்சிட்டாங்க. ஒரு 5:30க்கெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டாங்க. பந்தக்கால் நட்டெல்லாம் முடிச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு மேலேருந்தே பார்த்தா, மேலேருந்து பார்க்கும்போது அழகாக கோலம் போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் பந்தக்கால் நட்ட அந்த கம்பு இருந்துச்சு. இங்கேருந்து வாஷ் பண்ணி விடும்போது, சப்போஸ் நம்ம வாஷ் பண்ணி விட்டால் அந்த அங்கே அந்த ஹோல்ஸ் வந்து ரொம்ப கிட்டக்க இருந்துச்சு, அவங்க பூஜை செஞ்ச இடத்துக்கு கிட்டக்க. ஸோ அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப தப்பு இல்லையா? ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மாப் பண்ணிவிட்டால் ஒன்றும் தப்பு இல்லைன்னு மாப் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து துணியெல்லாம் பார்க்கும்போது இந்த கபோர்டெலாம் ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு. இந்த துணியெல்லாம் எடுத்து போட்டு ஃபர்ஸ்ட் வேலையாக வாஷ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருந்தேன். ஸோ இந்த துப்பட்டாவையும் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்கு. என்னால் லாஸ்ட் வரைக்கும் போராடி வாங்கவே முடியல. சரி நீங்கள் வச்சுக்கோங்க, நாளைக்கு அது வாஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். சம்டைம்ஸ் வேறு இப்படி தான் பண்ணுவாங்க. சரி வச்சு விளையாடட்டுமேனு விட்டாச்சு. என்றைக்குமே மிஷின் கிடையாது இல்லையா, அது ரிப்பேர் ஆகிடுச்சு. அது புதுசு ஒன்று வாங்குகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சமாக ஒரு மாதிரி வெது தண்ணியில் ட்ரெஸ்ஸஸில் ஊற வச்சுப்பேன். அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணிவிடுவேன். ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி காய போட்டாச்சு. காய போட்டதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, 3 டேஸுக்கு தேவையான ஏபிசி ஜூஸ்லாம் ரெடியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன். அதை அப்படியே எடுத்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பித்தாச்சு. அதை கொஞ்சம் நேரம் வெளியே எடுத்தால் அது கொஞ்சம் குறையும். ஸோ அதை கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியே வச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் வந்து ஃபுல்லாகவும் கொடுக்கலாம், இதில் ஆஃபாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சில அவங்கவுங்க பாடியை பொறுத்து இருக்குது. ஸோ நான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்குள்ளே அது கரையிறதுக்குள்ளே பானையில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாமே. பானையில் இந்த வெயில் காலத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கிறது ரொம்பவே நல்லது, மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் பேலன்ஸ்னால் பானையில் தண்ணி ஊற்றி வைக்கிறது தான். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அவங்க அதான் சொன்ன மாதிரி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆஃபாகவும் எடுத்து கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாகவும் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு நான் பாலில் கலக்கி தான் கொடுப்பேன். பால் எடுத்தாச்சு. அதுக்குள்ளே அது கரைஞ்சிருக்கும் இல்லையா, அந்த ஜூஸை எடுத்து நல்லா ஊற்றிட்டு அதை நல்லா ஸ்டேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலையில் அதை கொடுத்தாச்சு. இந்த ட்ரிங்கை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஓட்ஸ் சாப்பிடுவாங்க லேட்டராக, அது லேட் ஆகும். இப்படி தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆச்சு.